இப்போ அவன் ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் போய் மனக்கட்டு கொடுக்க மாட்டான். எப்படி இருந்தாலும் மோடி அடிச்சிடுவார், எஸ்ஐஆர்லன்னு போயிடுவான். இதான் ரிஸ்க்கு. இப்போ ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்குதுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. முதல்ல நீங்கள் எனுமரேட் பண்ணும்போது எந்த ஃபார்மும் கொடுக்க தேவையில்லை. அவன் கொடுக்குற ஃபார்ம் 5 லைனை ஃபில்அப் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி கொடுத்தா போதுன்றான். அதுக்கு பிறகு தான் தேவைப்பட்ட டாக்குமெண்ட்ஸ். இப்போ ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லை, வீடு மாறி போனவன், அட்ரஸ் மாறினவன்லாம் அவன்லாம் வந்து அதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸை வந்து இப்போ செய்ய மாட்டான். எப்படி இருந்தாலும் எஸ்ஐஆரில் நம்ம ஓட்டை ஊழிச்சிட போகிறான் பிஜேபி எலெக்ஷன் கமிஷன்னு, அவன்கிட்ட ஒரு சுணக்கம் வந்துடும். சரியான வார்த்தை சுணக்கம் வந்துடும். தொடர்ச்சியாக எஸ்ஐஆரை பற்றின எஸ்ஐஆரை இன் பிரின்சிபல் எதிர்ப்பது வேறு, கோர்ட்டில் போய் கேஸ் போடுறது வேறு, ஆர்ப்பாட்டம் தெருவில் இறங்கி பண்ணுறது வேறு. அதெல்லாம் ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட வழிமுறைகள் செய்யணும். ஏன்னா எஸ்ஐஆர் ஒரு ஆண்டில் முடிக்க வேண்டியது ஒரு மாதத்தில் எலெக்ஷன் கமிஷன் முடிக்குதுன்னு போது எலெக்ஷன் கமிஷனோட நம்பகத்தன்மையில் நமக்கு சந்தேகம் வருவது இயல்பானது. தன்னுடைய நம்பகத்தன்மை இழந்து தான் எலெக்ஷன் கமிஷன் நின்றுட்டு இருக்கு. இதுவரை வரலாறுல இல்லாத அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் மேலே ட்ரஸ்ட் டெபிசிட்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையற்ற தன்மை இருக்குது. இது எல்லாம் உண்மை. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.